பெருசாக இருக்குது ஸ்டிச் காட்டுங்க. ஹே ஆல், வெல்கம் டு தி நியூ எபிசோட் ஆஃப் மை லைஃப். ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே ஈவினிங் காலேஜ் போயிட்டு வந்ததுக்கப்புறமா என்னோடய ட்ரெஸ்ஸஸ்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் நாங்கள் ஊருக்கு போக போகிறோம். ரொம்ப நாள் கழித்து ஊருக்கு போகிற மாதிரி இருக்குது. பிகாஸ் நாங்கள் லாஸ்ட்டாக ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனுக்காக அங்கே போனோம். அதுக்கப்புறம் இப்போ தான் போகிற மாதிரி அந்த சுச்சுவேஷனே அமைஞ்சிருக்கு. அண்ட் ஆல்சோ என்னோடய பர்த்டே வேறு இருக்குது. ஆக்சுவலி இப்படி காமனாக ஒரே ஒரு ஜீன் எடுத்துக்கிட்டேன். இது ஆக்சுவலி பேக்கி ஜீன் தான். இது ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி என்னோடய சிஸ்டர் எனக்காக கிஃப்ட் பண்ணுது. ஸோ அதுதான் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரம் த பிராண்ட் கூட்டி. ஸோ இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ரொம்ப ப்ரிட்டி டேம் குட்டாக இருக்குது. நான் இது வியர் பண்ணவே இல்லை, கிஃப்ட் பண்ணனாலது அப்படியே சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இது ஓகே பர்த்டேக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். ஸோ யா, அண்ட் அந்த ஜீன்ஸ்க்கு பேர் பண்ணுற மாதிரி இந்த ஒரு ஷார்ட் குர்த்தி வாங்கியிருந்தேன். திஸ் இஸ் ஃப்ரம் டிமார்ட் தான். ஸோ டிமார்ட்டில் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷார்ட் குர்த்தி. இதோடைய ப்ரைஸ் 199 தான். ரொம்ப ரீசனபிளாக தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் வாங்கிட்டேன். இதுவுமே போடாமல் அப்படியே வேர் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஓகே, ஏதாவது ஒரு அக்கேஷனுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு. அண்ட் இதுவும் ஒன்று வச்சுருக்கேன். ஒன் மோர் திங்கும் இருக்குது. அண்ட் செகண்ட் இதுதான். ஸோ இந்த இது நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி வாங்கினது இந்த ஷர்ட்டு. ஆக்சுவலி இது ஒரு ஆஜியோவில் வாங்கியிருந்தேன். ஃப்ரம் த பிராண்ட் ஃப்யூஷன் அப்படின்ற ஒரு பிராண்டில் தான் வாங்கியிருந்தேன். செம்ம குவாலிட்டி, சூப்பராக இருக்கும் இந்த ஷர்ட் ஆக்சுவலி. பட் ரொம்ப பெருசாக இருக்குது, ஸ்டிச் பண்ணணும். பட் நான் அப்படியே வச்சுருக்கேன். இந்த மாதிரி காலர் நெக்லாம் கொடுத்துட்டு சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் வாங்கியிருந்தேன். ஸோ எனக்கு இதை பேர் பண்ணுறதா இல்லைன்னா இதை போடுறதா அப்படின்னு தெரியல. ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு டிசைட் பண்ணிக்க வேண்டியதான். ஆல்மோஸ்ட் நான் இதுதான் போடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது சம்திங் ஒரு மாதிரி ஸ்பெஷல்டாக ஒரு மாதிரி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக. ஸோ மேபி இதை போட்டாலும் போட்டுருவேன். எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஓகே, ட்ரெஸ்ஸஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு என்னோடய எசென்ஷியல்ஸ்லாம் பேக் பண்ணி வந்துட்டேன். தட் இஸ் ஸ்கின் கேர், கொஞ்சமாக மேக்கப் அண்ட் கொஞ்சம் இயரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். ஸோ கொஞ்சம் பிளான் தான் வச்சுருந்தேன். ஸோ அதுக்காக எல்லாத்தையுமே பேக் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த ஆர்கனைசர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய திங்ஸ் நம்மளால் ஸ்டஃப் பண்ணி வச்சுக்க முடியுது. அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் முன்னாடி வாங்கிட்டு எனக்கு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன், இடத்த அடைக்குவோம் அப்படின்னு. பட் இப்போ தான் அதோடைய வேல்யூபிளே எனக்கு தெரியுது. பிகாஸ் அவ்வளோ ஸ்டஃப்ஸ் நம்மளால் கேரி பண்ணிக்க முடியுது.
ஆக்சுவலி என்னோடய பர்த்டே வந்து ஏப்ரல் 19 தான். பட் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எனக்காக ப்ரியராக ஏப்ரல் 17 வந்துட்டு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. குட்டி குட்டி சர்ப்ரைஸ் தான். பட் அது எனக்கு வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. பட் நான் நிறையவே கெஸ் பண்ணியிருந்தேன் நிறைய இடங்களில். பட் ஸ்டில் அவங்க இவ்வளோ பண்ணுவாங்க அப்படின்னு வந்து கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை. அண்ட் இதெல்லாமே அவங்க கொடுத்த கிஃப்ட்ஸ் தான். எனக்காக ப்ரேஸ்லெட் கொடுத்துருந்தாங்க, இயரிங், அப்புறம் வந்துட்டு செயின் கொடுத்துருந்தாங்க. எனக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை அப்படியே பார்த்து பார்த்து பண்ணிட்ட மாதிரி இருந்துச்சு. அண்ட் இந்த ப்ரேஸ்லெட் டேம் க்யூட்டாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அவங்க இப்போ என்னென்ன எப்படி சர்ப்ரைஸ் பண்ணாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து ரீவைண்ட் பண்ணி காமிக்கிறேன், பார்த்துட்டு வந்துடுங்க. ஃப்ரைடே அன்றைக்கி வந்துட்டு கேண்டீன் வந்து போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நார்மலாக நானும் ஆர்டர் பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டேன். அண்ட் அப்போ பார்த்தா இதை வந்து எடுத்து கொடுத்தாங்க. எனக்கு வந்து பார்க்கும்போது ஓகே ப்ராங்க் பண்ணுறாங்க அப்படின்னு தோணுச்சு. பிகாஸ் அதில் மெடிசன் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்களா சும்மா. நான் அதை நம்பிட்டு எடுத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் சரி எடுத்து பாரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் பார்க்குறேன் இந்த அளவுக்கு பண்ணியிருந்தது. அண்ட் ஆல்சோ கேக் கூட வந்து வெட்டியிருந்தாங்க. Happy birthday to you. Happy birthday Madhulika. காட்டுங்க காட்டுங்க. இங்க பிடிச்சிட்டு நிக்கிறேன். காரியம். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. அன்றைக்கு டேவே ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக இருந்துச்சு. அண்ட் அன்றைக்கி தான் எங்களுக்கு லாஸ்ட் டே. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டே. பிகாஸ் நான் 2 days வந்துட்டு லீவ் எடுத்துக்கிட்டேன் ஊருக்கு போகிறதுக்காக. அண்ட் நெக்ஸ்ட்டு சாட்டர்டே மார்னிங் வந்துட்டு குயிக்காக எழுந்திரிச்சு அண்ட் கிளம்பிட்டு இருந்தோம். பிகாஸ் நாங்கள் ஊருக்கு போகிறோம் இல்லையா, ஸோ அதனால. அண்ட் அன்றைக்கி மார்னிங் வந்து அந்த சன் இது பார்க்குறப்பவே அவ்வளோ ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக ஒரு மாதிரி அழகாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா நான் இதெல்லாம் வந்து அவ்வளோக்கா பார்த்ததே இல்லை. விடிஞ்சதுக்கப்புறம் தான் எந்திரிக்கவே செய்வேன் அதனால. பட் இந்த மார்னிங் வியூ அவ்வளோ நல்லா இருந்தது. குயிக் கெட் வித் மீ. அண்ட் நான் வந்து எப்பயுமே ட்ராவலுக்கு இந்த மாதிரி பூவெல்லாம் வச்சுக்கவே மாட்டேன். பட் ஸ்டில் அம்மா அன்றைக்கி ரொம்ப கம்பேர் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு அதை வைக்காமல் இருக்கக்கும் மனசு இல்லை. அண்ட் அதுவும் மல்லிகைப்பூ வரையா, அதனால் வேறு வழியே இல்லாமல் வச்சுக்கிட்டேன். அதுவும் அன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் பிளேட் கட்டியிருந்தனால ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அண்ட் குயிக்காக வந்து கிளம்பிட்டுருக்கேன். அப்பயுமே சைடில் வந்துட்டு அம்மா திட்டிகிட்டே இருக்காங்க, சீக்கிரம் கிளம்புன்னு. பட் ஸ்டில் இந்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லேட் பண்ணிட்டேன் அன்றைக்கி. ஸோ பஸ்ஸில் வந்து அதுக்கப்புறம் வந்து ட்ரெயின் இருக்க ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. அண்ட் எங்களுக்கு நிறையவே டைம் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். அன்றைக்கி நிறைய டைம் இருந்ததாலோ என்னமோ தெரியல, எங்களுக்கு நல்ல
அந்த டைமிங்கே சதி பண்ணி விட்டுருச்சு. ஆக்சுவலி பிளாட்ஃபார்ம் வந்துட்டு 4த்துன்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் 3ன்னு சொல்லியிருந்தாங்க. நல்ல வேளை நியர்பை இருந்துச்சு, டைமும் இருந்தனால வந்துட்டு கரெக்டாக வந்து ட்ரெயின்லாம் ஏறிட்டோம். ஒரு மாதிரி கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அப்பப்போ வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தோம் கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி. ஏன்னா சடனாக பிளாட்ஃபார்ம் மாற்றிட்டாங்க அப்படின்னா வந்து அந்த இதுவே வந்து ஸ்பாயில் ஆகிடும். நம்ம வந்து அந்த டைமில் ரஷ்ஷாக அப்படியே ஓடுற மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் எப்படியோ உட்காந்து சேஃபாக அண்ட் கரெக்டாகவும் ட்ரெயின் ஏறியாச்சு. ட்ரெயின் ஏறினதுக்கப்புறம் எல்லார்கிட்டையுமே ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட சொல்லிட்டோம் நாங்கள் ஏறிட்டோம் அப்படின்னு. சக்ஸஸ்ஃபுல்லி அண்ட் சேஃப்லி நாங்கள் வந்து திருநெல்வேலிக்கு ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கே பார்த்தா சர்ப்ரைசிங்லி எங்கள் சித்தி அண்ட் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்களை பிக்கப் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அண்ட் ஜூஸ்லாம் குடிச்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். நான் அன்றைக்கி நைட்டு டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு அந்த டே அப்படியே ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் டே வந்துட்டு இட்ஸ் மை பர்த்டே. ஸோ அதெல்லாம் வந்து ட்ரெஸ் அப்லாம் பண்ணிவிட்டு அண்ட் அன்றைக்கி இந்த ஷர்ட் தான் வேர் பண்ணியிருந்தேன். அண்ட் வேர் பண்ணிட்டு நான் ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் சிஸ்டர் வந்து கூப்பிட்டு போயிருந்தேன். அண்ட் கீழே வந்து பார்த்தா எனக்கு இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. கேக்லாம் வந்து இது பண்ணி அண்ட் இந்த கிளிம்சஸ் எல்லாமே அவங்க தான் ஷூட் பண்ணியிருந்தாங்க. இல்லை அப்படின்னா எனக்கு இந்த கிளிம்சஸ் எதுவுமே இருந்திருக்காது. அண்ட் அதுக்காகவே தேங்க்யூ சொல்லியாகணும். அண்ட் சூப்பராக கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணியாச்சு. அண்ட் பர்த்டே ஈவினிங்கே வந்துட்டு நாங்கள் எங்கள் ஊருக்கு வந்துவிட்டோம். அதாவது எங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம். ஸோ இவ்வளோ நேரம் வந்துட்டு எங்கள் பாட்டி வீட்டில் இருந்தோமா அண்ட் இப்போ வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் ஒரு சாயங்காலத்துக்கு அப்புறம் தான் வந்து வ்ளாக் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் அன்றைக்கி வந்து ஷவர் பண்ணுறதுக்கே ரொம்ப டிலே ஆகிடுச்சு. கொஞ்சம் ஒர்க்ஸ்லாம் இருந்துச்சு. அண்ட் ஷவர் ரொட்டிலாம் முடிச்சுட்டு நான் ஒரு ஸ்கின் கேர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அண்ட் அன்றைக்கி வந்துட்டு ரொம்ப நாள் கழித்து காஃபி குடிக்கிற மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் இப்போல்லாம் ரீசன்ட் டேஸில் டீயே குடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இப்போ வந்து கொஞ்சம் காஃபிக்கு வந்து மாறியாச்சு. வாசலில் பயங்கரமாக அந்த லீவ்ஸ் எல்லாமே கொட்டி கிடந்துச்சா ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. பார்க்குறதுக்கு எனக்கு நீட்டாக அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் வந்துட்டு காஃபியெல்லாம் குடிச்சதுக்கப்புறம் அந்த மாதிரி வந்து தூத்து வந்து பெருக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த தூத்து தெளிக்கிறதுலேயே அந்த சாட்டிஸ்ஃபைடான ஒர்க் வந்து இந்த இதுதான் எனக்கு பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி யோசில் வந்துட்டு தண்ணி வந்து அடிக்கிறது தான் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ கோலம் போடணும் அப்படின்னு இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு கோலம்லாம் சுத்தமாக வரவே வராது. நானும் வந்துட்டு ட்ரை பண்ணுறேன். பட் அது எனக்கு ஸ்டில் இன்னும் வரவே இல்லை ப்ராப்பராக. எனக்கு தெரிஞ்சது ஒரு 2-3 டிசைன் தான். ஸோ அதை 2-3 தான் ஒன்று வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் அது கொஞ்சம் ஒரு மாதிரி டீசெண்டாகவே வந்துருந்துச்சு.
அன்றைக்கி எல்லா ஒர்க்ஸுமே முடிச்சுட்டு என் கிளாத் எல்லாமே அது இடத்துல ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் மீ டைம் மாதிரி உட்காந்துருந்தேன். அண்ட் அப்போ தான் யோசிச்சுட்டு இருந்தேன், அடுத்து என்ன ஒர்க் பண்ணணும், அடுத்து என்னென்ன ஒர்க்ஸ்லாம் இருக்குது, வீடியோஸ்க்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ நாங்கள் கார்டன்லாம் வச்சுருக்கோமா, கொஞ்சம் ஸோ அதுக்கெல்லாமே வாட்டர் பண்ணினதுக்கப்புறமா டைம் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, பூஜா ரொட்டீன் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சாமி கும்பிட்றதுக்கு வந்துட்டேன். அண்ட் அவ்வளோதான். ஸோ சாமி கும்பிட்டு அப்படியே வந்துட்டு இந்த விலாகை நான் எண்ட் பண்ணிக்கலான் இருக்கேன். யாராச்சும் என்னோடய வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்யூ. அண்ட் see you all in the next video. Bye bye.